என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. ஹலோ, வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. என்ன தம்பி இங்க பிரச்சனை? ஏதோ பைக் எரிச்சுட்டானுங்க. எந்த ஊர்ல? இங்க திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டான் பக்கத்துல பருத்திக்குளம் கிராமம்ண்ணா. சரிங்க. ஒரு 3 நபர் இருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து நம்ம தேவனக்குள்ள வேளாண் சமுதாயமும் மரவ சமுதாயம் இருக்கும். சரி அதுல மரவ சமுதாயம் வந்து கம்மியா தான் இருக்காங்க. ஒரு 50 வீடு தான் இருக்காங்க. சரி அதுல ஒரு 3 நபர் நேத்து வந்து கஞ்சா பாதையிலையும் மது பாதையிலையும் ஊரை சுத்திட்டு இருந்திருக்காங்க. 1 மணி அளவுல சரி இரவு 1 மணி அளவு சுத்திட்டு இருக்காங்க ஊரை. ஆ, நம்ம ஊர்ல பெட்ரோல் இருக்குன்னா அங்க போய் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கிருக்காங்க கேன்ல, 1 லிட்டர் கேன்ல. அவங்க 100 ரூபாய் போய் வாங்குறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்மள இருக்குண்ணே. சரி, ஆ, வீடியோ எல்லாமே உங்களுக்கு அனுப்பி விட்டுருந்தோம். அனுப்பிச்சு விடுங்க. வாங்கிட்டு இந்த எங்க வீட்டு பக்கத்துல நாங்க கதவை அடிச்சு பூட்டி தூங்கியாச்சுண்ணே. சரியா, நம்ம வீடு சின்ன வீடு தான், காம்பவுண்ட் போட்ட வீடு கிடையாது. வீட்டுக்கு சைடுல தான் வண்டி விட்டுருக்கு. சரி, வெளியில தான் நிப்பாட்டுறீங்க. ஆமா, நம்ம அண்ணன் வண்டி பக்கத்துல தான் விட்டுருக்கு. ஆ, நான் என் வண்டியில வந்து நம்ம தேசிய தலைவர் இமானுவேல் சேகரன் போட்டா தான் ஒட்டிடுவாங்க முன்னாடி. சரி அவங்க அவங்க இது வந்து சாலை வரி பிடிச்சு அந்த இமானுவேல் போட்டாலே பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்காங்க வண்டிய. இது எந்த ஊர் ஆளியா? உங்க ஊரா வெளியூரா? எங்க ஊரே தான் 3 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்த வந்து எங்க ஊர்ல சார்ந்தவன், மீதி 2 பேரும் எந்த ஊர்னு தெரியல. அது அந்த உங்க ஊரை சார்ந்த ஆளுதான். மத்தவங்க வெளியூர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க எங்க ஊரே கிடையாதுண்ணே. இல்லையா, இவங்கதான் இந்த குற்றச்செயலை செஞ்சாங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னா அதுவும் ஃபுட்டேஜ் இருக்கா? நம்ம கொளுத்துற மாதிரி இல்ல, எங்க தெருல இருந்து வரத மாதிரி இருக்கு. 3 பேர் மூடி சிசிடிவி ஊர்ல வச்சிருக்கோம். அதை மூஞ்ச மறைச்சப்ப ஓடுதாங்க. அந்த மாதிரி ஃபுட்டேஜ் நம்மகிட்ட இருக்கு. நம்ம அண்ணன் பைக்ல பக்கத்துல நம்ம சாமின்னு சோப்பச்சல் எழுதி இருக்குண்ணே. அது வந்து பின்னாடி எழுதி வச்சிருக்கான் அண்ணன். பின்னாடி வந்து அதுல பெட்ரோல் ஊத்தி குளிச்சிருக்காங்க வண்டிய. என் வண்டியில இருந்து நம்ம தலைவர், நம்ம தேசிய தலைவர் இமானுவேல் சேகரன் போட்ட முன்னாடி ஓட்டிருக்கேன். முன்னாடி ஊத்தி அதை குளிச்சிருக்காங்க. கைது பண்ணிட்டாங்களா சம்பந்தப்பட்ட நபரை? அந்த ஒரு நபரை மட்டும் தான் கைது பண்ணிருக்காங்க. பெருமாள் ஒரு நபரை மட்டும் கைது பண்ணிருக்காங்க. மீதி 2 பேரை கைது பண்ணவே இல்லை. கைது பண்ணா நாங்க கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படித்தானே? ஆமா, கன்ஃபார்மா அவங்க தான். இது எதனால? எது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எது மோட்டிவ் எதுவும் இருக்கா? மோட்டிவ் எதுவுமே கிடையாது. எனக்கும் அந்த பையனுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் பேசின கூட கிடையாது அந்த பையன்கிட்ட. இல்ல, பேசாத பையன் எதற்காண்டி வந்து இங்க பெட்ரோல் ஒரு காரணம் இருக்குல்ல? அதுக்கு காரணம், ஒரே காரணம், நம்ம தேஞ்சல இமானுவேல் சேகரன் போட்டா இருக்க கூடாது அவன் பைக்ல. அதுக்காண்டியும் அண்ணன் பைக்ல ரெட் அண்ட் கிரீன்ல சோப்பு பச்சையில சாமின்னு எழுதிருக்கு. ஸ்கெட்ச் சாமின்னு லெட்டர் எழுதிருக்கு. இருக்கக்கூடாது அப்படிங்காண்டி பெட்ரோலை ஊத்தி கொடுத்திருக்காங்க வண்டியை. இது ஒண்ணுதான். இவங்களுக்கு என்ன நோக்கம்னா, முழுக்க இதுக்கு முன்னாடி ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சுறேன். நம்ம சமுதாய பெண்ணு வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்கு. நடந்து போயிட்டு இருக்கும்போது வண்டி வச்சு மேல ஏத்த மாதிரி வந்திருக்காங்க. யாரு? அந்த பெருமாள்ங்கிற நபரு. சரி, இந்த வண்டியை ஃபர்ஸ்ட் கொளுத்தினார்ல பெட்ரோல் ஊத்தி. ஆமா, அந்த ஒரு நம்பரை பிடிச்சிருக்காங்கல்ல, அந்த நம்பர் வந்து வண்டி மேல வச்சு ஏத்த மாதிரி வந்திருக்கு. வந்த உடனே அந்த பொண்ணோட அண்ணன் தம்பிமார் வந்து கேட்டிருக்காங்க அந்த மாதிரி, அக்கமால வண்டியை விட வரீங்க அப்படின்னு. அதுக்கு இவன் என்ன பண்ணிட்டான்னா, அவங்க கட்சியில உள்ளவங்களுக்கும் போன் போட்டு வர சொல்லி அவங்கள சண்டை எடுக்கிற மாதிரி அவங்களாம் கேஸ் கொடுத்து நம்ம 5 பசங்க நல்லா படிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க 5 பேர் மேலயுமே வழக்கு போட்டாங்கண்ணா. இப்போ யாரு? நம்ம பசங்க மேலயா? நம்ம பசங்க 4 மாசத்துக்கு முன்னாடி. எதுக்காண்டி? அதாவது அந்த பொண்ணு வந்து நம்ம தெருக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கு. நம்ம தெருக்குள்ள அவங்க போகணும். சரி, நம்ம தெருக்குள்ள தான் போகணும் வரணும். அவங்க நம்ம 300 வீடுக்கு மேல இருக்கும். அவங்க 50 வீடு தான் இருக்காங்க. சரி, இந்த பொண்ணு நடந்து கடைக்கு போயிட்டு வரும்போது இந்த பொண்ணை தகாத வார்த்தைகளை பேசி திட்டி. யார்? அந்த நம்ம பொண்ணுகிட்டயா? ஆமா, நம்ம பொண்ணுட்டு இந்த பொண்ணை திட்டி, பள்ள மாவ அந்த மாவ அப்படின்னு திட்டி, உரம போக முடியும் அப்படின்னு திட்டி. திட்டதுக்கு அப்புறம் அந்த பசங்க பக்கத்துல அண்ணன் தம்பி பக்கத்துல இருந்திருக்காங்க. ஏன் எங்க அக்கா இப்படி பேசுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே நம்ம எங்க ஊர்காரங்க உடனே கூட்டிட்டாங்க. கூட்டினோம்னா அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம, பசங்க எங்க ஊர் பசங்க தான் அவனை அடிக்க வந்தாங்கன்னு சொல்லி, நல்லா படிச்ச பசங்கன்னா நல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க. பசங்க மேல 5 பேர் மேலே வழக்கு போட்டாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப அந்த 3 பேர்லாம் வந்து இந்த வழக்குல 3 பேருமே உண்டு. அதனால ஒரு ஆளை மட்டும் பிடிச்சிருக்காங்க. அதாவது 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை இருக்குண்ணா. ஆமா, அந்த பிரச்சனையில 5 பேர் நம்ம சமுதாயத்துக்கு உண்டு. அந்த 5 பேர் நேற்று ஏதாவது பண்ணணும், முந்தானத்து ஏதாவது பண்ணணும்ட்டு வந்திருக்காங்க. அந்த 5 பேரும் இல்ல. அதனால நம்ம வண்டியில இமானுவேல் சேகரன் போட்டா இருக்கு.
அதனால நம்ம வண்டியை கொளுத்திருக்காங்கண்ணே. நாங்க வாக்குமூலம் கொடுத்துருக்கோம் போலீஸார்கிட்ட. யார் வாக்குமூலம் கொடுத்துருக்கா? அந்த வண்டி எரிச்சவங்க. வண்டி எரிச்சாரு. ஆமா ஆமா, வாக்குமூலமாவே கொடுத்துருக்காப்லையா? ஆமாண்ணே. நீ 2 பேரும் பிடிச்சிருக்காங்க என்னன்னு தெரியல. நீங்க கூட நிக்காதீங்க, நாங்க 2 பேரை பிடிச்ச உடனே 3 பேர் மேலே சேர்த்து எனக்கு பிசிஆர் வழக்கு போடுறோம் அப்படிங்காங்க. அதான் என்ன பண்ணன்னு தெரியல. நாங்க இதற்கு முன்னாடி கிடையாது, இந்த 4 மாசமா இந்த சிக்கல் இருக்கா இல்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிக்கல் எது இருக்காயா? இல்லன்னா அதுக்கு முன்னாடி சும்மா சின்ன சின்ன பிரச்சனை வரும், அது பேசி முடிச்சுக்கிடுவாங்க. நட்டா மாதிரி பேசி முடிச்சுக்கிடுவாங்க. ஒரே ஊர்ல இருக்காங்க, பிரச்சனை வேண்டாம், பேசி முடிச்சுக்கிடுவாங்க. அதுலயுமே ஒரு 10 பசங்க தான் மது போதையிலும் கஞ்சா. முக்கிய காரணமே மது போதையும் கஞ்சா போதை மட்டும்தான். சின்ன சின்ன பசங்க 22 வயசு 23 வயசு உள்ள பையன்காதான். அதாவது அந்த பசங்களோட பெற்றோரே சொல்லுதாங்க. எப்படி சொல்லுதாங்கன்னா, என் மகன் நாளைக்கு தானே வெட்டிட்டு வருவான், நாளைக்கு தான் வெட்டு வருவான், நான் சொன்னா வெட்டிட்டு வருவான், உங்க மகனை நீங்க படிக்க வைங்க, நீங்க பயந்து போய் இங்க படிக்க வைங்க, எங்க மகன் நாளைக்கு தான் தூண்டி விட்டு நான் வெட்ட சொல்லுவேன் அப்படிங்காங்க. அதை எப்படி நீங்களா சொல்றீங்க? ஒரு கணிப்படுத்தி நீங்களா எப்படி சொல்லுவீங்க? இல்ல அவங்க சொல்றது எந்த ஆதாரம் நீங்க ஒரு ஆள் மேல குற்றம் சாட்டக்கூடாது இல்ல? குற்றம் சாட்டலாம் அவங்க சொன்னதான் நான் சொல்றேன், அதுக்கான ஆதாரம் இல்ல, அவ்வளவுதான். ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாதுல்ல, நீங்க அவங்க அப்பா சொன்னாங்க வச்சாங்க அப்படின்னு ஆதாரம் சொல்லக்கூடாதுல்ல? ஏன்னா அந்த மாதிரி சொன்னாங்களா சொன்னாங்கிறது மக்கள் பார்வையை கொண்டு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு நடக்குது என்னது நடந்தாலும் யாரும் வீட்டுக்கு போயிடாங்க இன்னைக்கு. இதுதான் நம்மளுடைய முடிவு. சொல்லுங்கண்ணா. ஆமா, இது அடுத்தவங்களுக்கு நடந்திருக்கு, நமக்கு நடக்கணும்னு நினைக்காதங்க. சரி சரி, இது என்ன எல்லாரும் மேல ஒரு சில பண்ற பிரச்சனை தானா? அந்த குறிப்பிட்ட எத்தனை பேர் தொடர்ந்து இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் பண்றது யாராரியா? ஏன்னா அந்த பையன் மேல இதுக்கு முன்னாடி அந்த பையன் தான் பிரச்சனை பண்ணலாம்ல. இந்த பெருமாளுங்கிற பையன் தான் இதுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணான். இப்பவும் அந்த பையன் தான் பிரச்சனை. முழுக்க முழுக்க காரணமே கஞ்சா மது போதை மட்டும்தான். நீங்க அதை பண்ணிட்டு போட்டுட்டு அந்த மாதிரி வேலையை பண்றாங்க. ஆமாண்ணே. நம்ம ஊர்ல பக்கத்துல கொஞ்சம் தள்ளி ஒயின் ஷாப் இருக்கு, அங்க போயிட்டு குடிச்சுக்கிட்டு, நம்ம ஊர்ல வந்து பொங்கலுக்கு வந்து லாட் வச்சிருந்தாங்க, நம்ம ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. நம்ம வந்து நம்ம பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு நம்ம தெருக்குள்ள தான் இருக்கோம். யாருக்குமே பொது இடங்கள்ல போய் நம்ம எதுவுமே பண்ண கிடையாது. நம்ம ஊர் இடங்களை வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது பிடிக்காமலோ இல்ல என்னன்னு தெரியல, நம்ம பசங்களை வந்து மெயினாவே அவங்க வந்து இந்த மாதிரி சண்டை இழுக்காங்க. ஆமா, பெட்டிஷன் கொடுத்திருக்கு. இல்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வம்புலுக்குறான்னு பெட்டிஷன் எது நீங்க கொடுத்திருக்கீங்களா? அந்த ஒரு சண்டை தான், அந்த ஒரு சண்டைக்கு மட்டும் தான் கொடுத்திருக்கோம். 4 மாசத்துக்கு முன்னாடி சண்டைக்கு மட்டும் தான் கொடுத்திருக்கோம். இப்ப திடீர்னு வந்து இந்த மாதிரி பைக்கை கொடுத்து விட்டுருக்காங்கன்னா இடையில நீங்க எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. என் மேல இந்த வழக்கு எதுவுமே கிடையாது. நான் படிச்சு முடிச்சு இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கேன். சிக்கலை உருவாக்குறப்போ நீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை ஆகுறோம், உங்களை சிக்கல் இழுத்துறதுக்கு வேலை செய்யறாங்க, அப்படித்தானே? ஆமாண்ணே. ஆனா முக்கிய காரணம் அதுக்காக அவங்க வண்டியை கொடுத்ததுக்கு காரணமே நம்ம தேர்தல் இமானுவேல் சேனா போட்டா முன்னாடி இருந்ததுண்ணே. முன்னாடி மட்டும்தான் எப்படி சொல்றேன்னு தெரியல. சிலர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சமூகத்துல எத்தனையோ நல்ல இளைஞர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி எப்படி சொல்றது, எல்லா சமூகத்திலுமே ஒரு சில இந்த மாதிரி சில்லறை வந்து இருக்கத்தான் செய்யுது. நம்ம எப்படி அதை சரி செய்ய போறோம்னு தெரியல. இதுக்கு முழுக்க காரணம் எல்லாமே தெரியுது. இவன் வந்து போதைய போட்டோன்னா ஒருத்தன் 4 விஷயத்த பாக்குறான், பார்த்தோன்னா அவனுக்கு அப்படியே மண்டைக்குள்ள ஏறும் போல இருக்கு. தேவையில்ல சிக்கலை இழுக்கிறாங்க. அது வந்து நல்லதுக்கு இல்லைங்கிற புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. வந்து எல்லாம் தட்டி வந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பெத்தவங்க கண்டிக்கணும், கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப வருத்தம் அளிக்குது. இதே நம்ம பண்ணியிருந்தா சும்மா இருப்பாங்களா? காவல்துறை வந்து நம்ம 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை இருக்குல்லண்ணா, அதுக்கு வந்து நம்ம பசங்க வந்து எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க மறுநாள். அதுக்கு நம்ம பசங்களோட தாய் தாப்பன எல்லாம் கூட்டு போயிட்டாங்க ஸ்டேஷனுக்கு. இப்ப வந்து சும்மா நின்று இருக்காங்க. அது 2 பேரும் பிடிக்கல, ஒருத்தர் மட்டும் தான் பிடிச்சுன்னு சொல்லுவாங்க. அதுல அந்த பெருமான பையன் வந்து இவ்வளவு நாள் அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியூர்ல தான் தங்கி இருந்தாரு. இப்பதான் தீபாவளி பொங்கலுக்குள்ள ஊருக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி குடிச்சிட்டு பிரச்சனை திரும்ப பண்ணிக்கிட்டு அவங்களோட நோக்கமே நம்ம படிக்க பசங்களை ஃபுல்லுமே வேலைக்கு போக கூடாதுண்ணே, நம்ம எதுவும் முன்னேற கூடாதுங்கிற நோக்கம் தான் அவங்களுக்கு. சரிங்க, சரி பாருங்க. இப்ப என்ன இந்த ஆடியோவை வெளில கொண்டு போறேன், கொண்டு போவா வேணாமா? இல்ல கொண்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து நடந்ததே அப்படி சொல்லியிருக்கோம்.
நீங்க விசாரிச்சாலும் பாருங்க, நம்ம நடந்தது அப்படியே சரி, சொல்லியிருக்கு. பாருங்க நீங்க மேற்கொண்டு அந்த 2 நபரை கைது பண்றாங்களா என்னன்னு பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்லுங்க. பாத்துட்டு தகவல் சொல்லுங்க சரிங்களா. சரி சார். ஸ்டேஷன் நம்பர் வாங்கிட்டு சொல்லுங்க. நம்ம என்னன்னு நம்ம பெரும்பாலும் நாங்க யாரும் உள்ள வர்றதுக்கு நாங்க விரும்பல. சரியா? சரிண்ணா. காவல்துறை கண்டிப்பா இந்த ஆடியோ போகும்போது கண்டிப்பா காவல்துறை சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கும் நம்புறோம். ஆமாண்ணா. சரிங்களா? அதனால நீங்களும் எல்லா சமூகத்தோட இணக்கமா வாழுங்க. ஒரு நம்ம சிலர் எல்லாமே செய்யக்கூடிய ஒண்ணு தவறுனால பண்ணாம மத்த பார்ப்போம். சமூகத்தோட தேவையில்லாம முரண்பாட வளர்க்காதீங்க. சரிண்ணா. சரிங்களா? நீங்க பாருங்க மேற்கொண்டு அந்த 2 பேரை கைது செய்யல அப்படின்னா நீங்க எனக்கு தகவல் கொடுங்க. ஒரு 2 நாள் டைம் கொடுப்போம். வரலன்னா என்னன்ற நம்ம சம்பந்தப்பட்ட அவங்க எஸ்பி கிட்ட பேச சொல்லுவோம். சரிங்களா? நான் உங்களுக்கு எல்லா ஃபுட்டேஜ் போட்டோ எல்லாமே அனுப்பிவிடுதோம்ண்ணா. ஃபுட்டேஜ் அந்த பங்க்ல போய் எடுத்தாங்கன்னு சொல்றீங்கல்ல, ஆமா, அந்த ஃபுட்டேஜ் என்னன்னு கொஞ்சம் அனுப்பி விடுங்க. சரி அனுப்பிவிடுதோம்ண்ணா. சரி ரொம்ப நன்றிண்ணா. சரி சரி சரிண்ணா.